டிம் டேவிட எப்படி ஒரு குழந்தை போல் மழலை சிரிப்புடன் தண்ணியில விளையாடிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து 2 பசங்க அடிச்சுக்கிட்டு திக்வேஷ் ரத்தியும், அபிஷேக் சர்மாவும் வந்து உன் குடிமையை வெட்டிடுவேன்னு அபிஷேக் சர்மா சொல்றதும் அது ஒரு காமெடியா இருந்துச்சு. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் நாங்க விளையாடும்போது அப்படிதான் அடிச்சுப்போம். அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒரு இது ஃபீல் இருந்துச்சு. எஸ் அதுக்கப்புறம் திக்வேஷ் ரத்திக்கு வந்து திரும்பவும் வந்து உனக்கு ஃபைன் குடுத்து குடுத்து நீ சரிப்பட்டு வர மாட்ட. ஒரு மேட்ச் உட்காருன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க திக்வேஷ் ரத்தியை. இஸ் அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஜிடி. அண்ட் ஆக்சுவலி அது ஒரு மேட்ச் இல்ல, அவங்க டிமெரிட் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் வீக்லி பிடில டிமெரிட் பாயிண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு 5 டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சான். வாங்க வாங்க அவர் என்ன அவர் எது நல்ல விஷயம் நினைச்சிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டே இருக்காரா என்னன்னு தெரியல. பாயிண்ட்ஸ் தராங்கனே பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இருக்காரா? எழுதி 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 ஆமா, இப்ப 5 டிமெரிட் பாயிண்ட்னா ஒரு மேட்ச் சஸ்பெண்டட், 8 டிமெரிட் பாயிண்ட்னா 2 மேட்ச் சஸ்பெண்டட், 11 டிமெரிட் பாயிண்ட்னா 3 மேட்ச் சஸ்பெண்டட். சரியா? இதுல என்ன காமெடினா இந்த ஐபிஎலோட முடியுமான்னு கேட்டா முடியாது. 36 மாசத்துக்கு அது வந்து ஸ்டே ஆகும் டிமெரிட் பாயிண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் கெரியர், அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக்ல எதெல்லாம் ஆடுறாரோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு திரும்ப 2-3 தடவை செலிப்ரேஷன் போட்டாருன்னா அடுத்து 2 மேட்ச் சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.